மேனி மூழ்கியதே அல்லேலூயா. சர்வ வல்லவர்க்கு அல்லேலூயா. சாவை வென்றவர்க்கு அல்லேலூயா. சாவை வென்றவர்க்கு அல்லேலூயா. உன்னை அழைத்தவர் பெரியவர், உன்னை தெரிந்தவர் வல்லவர், உன்னோடு இருப்பவர் நல்லவர். அல்லேலூயா பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை சங்கீதம் 41:2 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று இந்த காலவோளை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தின் முதல் நாளில் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை உங்களை கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போல பெத்தேல் பைபிள் சென்டர் என்றுதான் அந்த ஷாப்புக்காக ஜெபியுங்கள். இன்று முதல் அந்த வேலை அவர்கள் துவங்குகிறார்கள். கார்பெண்டர்கள் அவ்வேளைகளை செய்யத்தக்க ஞானத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை நடத்தும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்துக்கும் ஆதரவுக்கும் நன்றி. தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். அந்த கடையினுடைய திறப்பை ஆர்பி ஊழியர்களோடு கூட கலந்து ஆலோசித்து அந்த நாட்களை அறிவிக்கிறோம். அதற்காய் ஜெபியுங்கள். கூடுமானால் உங்களுடைய ஆதரவை அதற்கு கொடுக்கும்படியாய் நான் கேட்கிறேன். இந்த கால ஓலை நான் ஏற்கனவே வாசித்தது போல தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். அருமையான இந்த கால ஓலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். கர்த்தர் அவனை பாதுகாத்து, கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களை கர்த்தர் பாதுகாத்து உங்களை உயிரோடு வைப்பார். உங்கள் சத்துருக்களுடைய எண்ணங்களின்படி அல்ல உங்களுடைய வாழ்வு, தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிறது உங்களுடைய வாழ்வு. ஆதலால் எதை குறித்தும் கவலைப்படாமல் தைரியமாய் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறபடினாலே, கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் செய்கிறபடினாலே, தேவ கிருபை உங்களுக்கு தாராளமாய் உண்டாகுவதனாலே நீங்கள் கர்த்தரை நம்பி காரியத்தை செய்யுங்கள். நீங்கள் மடிந்து போவதில்லை. இல்லையெனில் ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கலாம், இல்லை வீட்டிலே டாக்டர்களால் கைவிடப்பட்டு வியாதியின் அகோரத்தின் பிடியிலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். மரணத்தை நோக்கி எதிர்பார்த்து இருக்கிறதான உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ ஜனமே, உங்களுடைய சிச்சுவேஷன், நீங்கள் கடந்து போகிற பாதை ஏதுவானாலும் இந்த கால வேளை உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பாடுகள், வியாதியினுடைய அகோரத்தை குறித்து நீங்கள் சிந்திப்பதை விட கர்த்தர் எனக்கு இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார், இந்த வார்த்தை நிச்சயம் எனக்கானது, இது என்னிலே பலன் கொள்ளும், இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய தயவினாலே, தேவ கிருபையினாலே, தேவன் கொடுத்த வார்த்தையினாலே நான் உயிரோடு கூட தேவனுடைய சாட்சியாய் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு பாசிட்டிவான தாட்டுக்கு நேராய் நீங்கள் வரும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆதலால் தைரியமாய் வசனத்தை நம்புங்க. வசனத்தை நம்பும்போது நாம் எந்த விதத்திலும் இடையூறு அடைவதில்லை. நான் ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பு நான் அறிவித்திருந்தேன், நான் வீடை ஷிஃப்ட் பண்ணேன். எனக்கு ஏறக்குறைய அந்த ஓனர் இடத்துலேருந்து 2 லட்சம் ரூபாய் வர வேண்டியது இருந்தது. அவர்கள் என்னால் கொடுக்க முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்கொள் என்று சொன்னபோது நான் சொன்னேன், கொடுக்கிற இடத்தில் நீங்கள், வாங்குகிற இடத்தில் நான். இதுவரை எத்தனையோ மனிதனை நீங்கள் ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் முதல் முறை ஒரு தேவ மனிதன், தேவனை சார்ந்து வாழ்கிறவனுக்கு முன்பு நீங்கள் நிற்பதனாலே நிச்சயமாக நான் உங்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி கடந்து வந்தேன். அவ்வார்த்தைகளெல்லாம் கேட்கும்போது என்னோடு கூட இருக்கிறதான பாஸ்டர் அக்ஷய் கூட வார்த்தைகளை கேட்கும்போது அவருக்கும் கோபம் வந்தது, எனக்கும் கோபம் வந்தது. நாமும் மனிதர்களாய் அவர்களை போல் செயல்படுவோமானால் தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற வாதங்கள், தேவையற்ற மன உளைச்சல்கள் அங்கே ஏற்படும். ஆனால் மாறாய் நாங்கள் பொறுமையாய் அன்று ராத்திரி நாங்கள் ஜெபித்த போது கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். வருகிற நாளில் அவ்வார்த்தையும் எடுத்து நான் உங்களுக்காய் நின்று தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நான் கொண்டு வர பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன? அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காய் வழக்காடுவார் என்ற வார்த்தை கொடுத்து
கால ஓலை என்னை தைரியப்படுத்தினா. அந்த வார்த்தையை நான் ப்ரெசன்ட் பண்ணுகிற அந்த 2 நாட்களில் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்தோம். தொடர்ந்து அந்த வார்த்தையை நான் கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். தொடர்ந்து அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு கொண்டே இருந்தேன். அந்த வார்த்தை பலன் கொள்ள ஆரம்பித்தது. அந்த வார்த்தை கிரியை செய்த ஆரம்பித்தது. என்னால் முடியாது என்று சொன்னதான் அந்த மனுஷி அந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ண, அது என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவதற்கு தெய்வம் தயை செய்தா. ஜெபித்த ஆறுதல் சொன்ன எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதாங்க தெய்வம். ஆதலால் இது ஒரு சாட்சியாய் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களை தைரியப்படுத்தும்படியா, உங்களை என்கரேஜ் பண்ணும்படி தெய்வம் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கும்படியாய் நான் சொல்லுகிறேன். கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள். ஆதலால் நீங்கள் மனம் தளர வேண்டாம். கர்த்தர் அவனை பாதுகாத்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, யாருக்காய் நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ, யாரை நினைத்து யாருக்காய் தெய்வ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்து கண்ணீர் வடித்தீர்களோ, அவர்களை கர்த்தர் பாதுகாத்து அவனை உயிரோடு கூட வைப்பார். கர்த்தரையே நம்பி இருக்கிற உங்களை நிச்சயம் கர்த்தர் உயிரோடு கூட வைப்பார். ஆதலால் மனம் தளர வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். காரியத்தை பார்த்து, நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்களை பார்த்து நாம் மனம் தளர்ந்து போவோமானால் நாம் யுத்தத்திலே, இந்த போராட்டத்திலே ஜெயம் கொள்ள முடியாமல் போய்விடும். ஆதலால் தேவனை சார்ந்து தைரியமாய் ஃபேஸ் பண்ண பழகுங்க. ஏன்னா கர்த்தர் அவனை பாதுகாத்து என்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதோடு கூட மட்டுமல்ல, பின்பு சொல்லுகிறார், பூமியிலே அவன் பாக்கியவானாயிருப்பான். இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்விலே, இந்த பூமியின் வாழ்க்கையிலே மோசே 90ஆம் சங்கீதத்தில் சொன்னது போல 70, 80 அந்த வயது வரை கர்த்தர் நம்மை பாக்கியவான் என்று அழைக்கிறார். பூமியிலே கர்த்தர் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இவைகளை ஆண்டு அனுபவி என்று சொல்லி ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தவர், அதிகாரத்தை கொடுத்தவர். ஆதாம் என்னென்ன பேரிட்டானோ இன்னைக்கு அந்த வேறு தாங்க எல்லாவற்றிற்கும். நாம் அவைகளை சொல்லுகிறோம். எந்த மனிதனுடைய கண்டுபிடிப்பும் அல்ல, வேதம் அதற்கு சாட்சியாய் இருக்கிறது. அதெல்லாம் நாம் மற்றவர்களுடைய வார்த்தைகள், இந்த நூதன காலங்களிலே நாம் கேட்காத, நாம் இதுவரை பார்க்காத சம்பவங்கள்லாம் நமக்கு முன்பு தோன்றினாலும் அவைகள் வேத வசனத்தின் அடிப்படையில் உண்டா என்பதை சொல்லி நாம் கவனிப்போம். ஏன்னா மற்ற எல்லாரை பார்க்கலோ அவரை நம்பி இருக்கிற நீங்கள், உங்களை கர்த்தர் பாக்கியவானாய் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவனுக்கு குறை ஒன்றும் இல்லை. ஏனெனில் அவனுடைய மீட்பர் வல்லவராய் இருக்கிறான். சதா காலங்களில் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இந்த கால ஓலை உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபையின் தயவினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தெய்வம் உங்களை பாக்கியவானாய் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். எந்த மனிதனும் உங்களுக்கு அனுகூலம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனிதனும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதில்லை. தேவனே மனிதன் அடைக்கிற வாசல்களை திறந்து உங்களை பாக்கியவான் என்றதான அந்த ஸ்தானத்தின்படியே உங்களை முன்னோக்கி கடந்து போக செய்ய அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆதலால் மனம் தளராதீங்க, அழுவாதீங்க, கலங்காதீங்க, வேதனைப்படாதீங்க. உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி இந்த பூமியிலே சலிப்பான உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய போராட்டத்தை எல்லாம் மாற்றி பாக்கியத்தினாலே கர்த்தர் நிரப்புவா, கிருபையினாலே கர்த்தர் நிரப்புவா. மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது, உங்கள் குடும்பத்தாரை பார்க்கும்போது, உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது என்ன பாக்கியம் செய்தார்கள் என்று சொல்லும்படி தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கடைசியா சொல்லுகிறார், அவன் சத்துருக்களின் இஷ்டப்படி, அவன் சத்துருக்களின் எண்ணங்களின்படி கர்த்தர் அவனை என்ன பண்ணுவதில்லை. சத்துருடைய எண்ணத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல, நம்முடைய மீட்பர் வல்லவர். அவர் நீதியின் தேவன், அவர் நியாய பிரமாணிக்கன். மறந்து போகாதீங்க வார்த்தைகளை. ஏசாயா 43 ஒரு வார்த்தை இருக்கிறது, நாள் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இந்த கால ஓலை அடுத்த நாள் அவருடையதாய் இருக்கிறது. அவர் தெய்வமாய் இருக்கிறார். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் கலங்க வேண்டும்?
கலங்கும் போது, பயப்படும் போது, பிள்ளைகள் தேவையற்ற வார்த்தைகள் குடும்பத்தார் பேசும்போது தைரியமாய் சொல்லுங்க, நம்முடைய மீட்பர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை சத்துருக்களின் எண்ணத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுங்க. உங்க வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவா. சத்துருக்களின் எண்ணங்கள் உங்களை அழிப்பதா இருக்கலாம், உங்களை நிர்மூலமாக்குவதற்கு இருக்கலாம், உங்களை நாசப்படுத்துவது இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து நிக்கிரகம் பண்ண சத்துரு திட்டமிட்டு இருக்கலாம். ஆனால் சத்துருக்களுடைய எண்ணங்களுக்கு அல்ல, தேவன் தன்னுடைய எண்ணத்தின்படி உங்கள் மேல் கர்த்தர் கொண்ட கிருபையின் தாராளத்தின்படி தைரியமாக நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் என்னை வாழ வைப்பார், இந்த பூமியிலே நான் பாக்கியவானாய் இருப்பேன், என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொல்லுங்க. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்பீர்களானால் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சத்துருக்கள் அவனை சூழ்ந்த போதிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுத்தான். போராடுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். அதனால தான் வெளிப்படுத்தல எழுதினா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இவ்வார்த்தைகளை நம்பி உங்கள் போராட்டத்தை, உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஜெயிப்பீர்களானா உங்களுக்கு நிச்சயம் நித்திய கிரீடத்தை அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். உங்களை கனப்படுத்த அவர் தெய்வமாய் இருக்கிறார். ஆதலால் பயப்படாதீங்க, இந்த வார்த்தை பிடித்து கொள்ளுங்க. இந்த சங்கீதம் 42 உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வீட்டில், பிரயாணத்தில் நடக்கும்போது, வீட்டில் வேலை செய்யும் போது இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. அது கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் எண்ணங்களுக்கு, சத்துருக்களின் இஷ்டத்திற்கு கர்த்தர் அவனை ஒப்புக்கொடார். கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ ஜனமே, வார்த்தையின்படி இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களின் எண்ணங்கள் படி அல்ல, நான் தைரியமாய் சொல்லுவேன், சத்ருவை விட உங்களை உயர்த்துகிற தெய்வம் அல்ல, சத்துருக்களின் மேல் உங்கள் தலையை நிறுத்துகிற தெய்வம். நீங்கள் மிதிப்பது சத்ருவின் தலையாய் இருக்க. அதனால் பயப்படாதீங்க. யோசேப்பினுடைய அனுபவம் அதுதான். இவைகளையெல்லாம் கொண்டு உங்களை தைரியப்படுத்தி உங்கள் ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபி. பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கால ஓலைக்காய் சோத்ரா. இந்த வாரத்தின் முதல் நாளில் இந்த வாரம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பலவிதமான கலக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரே ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் எண்ணங்களுக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் என்ற வார்த்தை இயேசுவின் நாமத்தினால் இதை விசுவாசித்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே, அவர்கள் குடும்பத்திலே, அவருடைய பிள்ளைகள் வாழ்விலே இவைகள் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே போராடுகிறவருடைய போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. வியாதியின் அகோரத்தை நின்று தெய்வம் அவர்களை பாதுகாத்து அவர்களை உயிரோடு வைப்பீராக. தெய்வம் அவர்களுக்கு உண்டு என்ற சாட்சியை கர்த்தர் நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இந்த நாள் முழுவதும் கிருபை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. உமது கிருபையின்படியே நன்றாய் நடத்தினீர் என்று சொல்லி இந்த ராத்திரி வேளை குடும்பமாய் உமக்கு நன்றி சொல்ல கர்த்தர் தயவு பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இணைந்து நாம் கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். தொடர்ந்து பெத்தேல் பைபிள் சென்டருக்காக ஜெபிங்க. அந்த வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து சீக்கிரமாய் முடித்து அதை ஓப்பன் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.